இரவு நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி 5 சவரன் நகை கொள்ளை. கூடவே பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட முயற்சி. கணவர் வெளியூர் சென்றிருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் யார்? கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது பெண்ணின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்லும் நபர்களா அல்லது வெளியூரில் உள்ளவர்களா? பின்னணி என்ன? நைட்டு 12 மணிக்கு மேல கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்குது. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா? கணவர் வேற வெளியூர் போயிட்டாரேன்னு யோசிச்சுக்கிட்டே வேலூர் பேர்ணாம்பட்டு அடுத்த ஏரிக்குத்தி கிராமத்தை சேர்ந்த பல்லவி கதவை திறந்திருக்காங்க. கதவை ஓபன் பண்ணதும் படார்னு உள்ள புகுந்த ஒரு மர்ம நபர் பல்லவிய தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணியிருக்கான். அரை தூக்கத்திலேயே இருந்த பல்லவி பதற்றத்துல, யாரு நீங்க, போலீஸுக்கு போன் பண்ணிருவன்னு கத்தி இருக்காங்க. அப்போ கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டு அந்த மர்ம நபர், வாய திறந்தன்னா உசுறு இருக்காது, ஒழுங்கு மரியாதையா பீரோவில் இருக்கிற நகை பணத்தை எல்லாம் கொடுன்னு மிரட்டி இருக்கான். ஆனா பல்லவி நகைய கொடுக்கிற மாதிரி தெரியல. அதனால கடுப்பான முகமூடி அணிஞ்சிருந்த அந்த கொள்ளையன் பல்லவிய பல இடங்கள்ல தாக்கியிருக்கான். அதோட பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபடவும் முயற்சி பண்ணியிருக்கான். கொள்ளையன் அடிக்கிறப்ப கூட தாங்கிக்கிட்ட பல்லவி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதால பயந்து போய் பீரோ சாவியை எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு 5 சவரன் நகையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் அந்த கொள்ளையன். நள்ளிரவு நேரத்துல கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டு அந்த கொள்ளையன் எஸ்கேப் ஆனதால பல்லவி கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து கதவை திறந்து விட்டுருக்காங்க. கொள்ளையனுடைய தாக்குதல்ல காயம் ஏற்பட்டு வலியால துடிச்சிட்டு இருந்த பல்லவிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பல்லவி கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். அதுல என்ன நடந்ததுங்கிறத சொல்லியிருக்காங்க பல்லவி. மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற என்னுடைய கணவர் உறவுக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னுடைய 2 மகள்களும் மகனும் வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்தேன்னு சொன்ன பல்லவி, நள்ளிரவு நேரத்துல முகமூடி கட்டிட்டு வந்த ஒருத்தன் அடிச்சு பாலியல் துன்புறுத்தல் செய்ய முயற்சி பண்ணி நகைய பறிச்சிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. பல்லவி வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்ச யாரோதான் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்கணும். வெளிநபர்கள் வர வாய்ப்பில்லைன்னு யோசிச்ச போலீசார் உள்ளூர்ல உள்ள 2 பேர்கிட்ட சந்தேகத்தின் பேர்ல விசாரணை நடத்தி இருக்காங்க. ஆனா அதுல எந்த துப்பும் கிடைக்கல. அதனால உண்மையான கொள்ளையனை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. கொள்ளையன் பிடிபட்டாதான் அவன் உள்ளூர்காரனா இல்ல வெளியூர்காரனா அப்படிங்கிறது தெரிய வரும்.